என்ன நீங்க பாட்டி எஸ்டேட்ல போய் தங்கிட்டீங்க ஒரேடியா? என்ன பண்றது ராஜன், எஸ்டேட்ல லேபர் ட்ரபிள் ஆரம்பமாகி போச்சு. நான் இருந்து அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதா வச்சு. நீங்களா? போலீஸ்ல இருந்து உங்களை விட்டுட்டாங்களா? நான் எல்லார்ட்டையும் சொன்னேன் நீங்க குற்றவாளி இல்லைன்னு. என் வீட்டுக்கு வரல. என்ன நீங்க என் தம்பி சேகர் நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்க ரெண்டு பேரும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருப்போம். நீங்க மட்டும் இல்ல, பல பேர் ரெண்டு மாதிரி தான் எங்க ரெண்டு பேரையும் மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க அழக்கூடாது. ராதா எங்க? அதோ எங்க? ஹலோ மிஸ்டர் சேகர். நோ இவர் மிஸ்டர் அசோக், இந்த ஹோட்டல் முதலாளி. பெரிய எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பிசினஸ் எல்லாம் இருக்கு இவருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் அசோக், திஸ் இஸ் மிஸ்டர் தியாகராஜன், ராதா கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொப்ரைட்டர் இவரு. ஓ ப்ளீஸ் see you. நான் உங்களை பத்தி ரொம்ப கேள்விப்பட்டேன். ஆண்டவருடைய அலட்சிய படத்தை பார்த்து நானே கொஞ்ச நேரம் அப்படியே ஏமாந்துட்டேன். உங்களுக்கு டைம் கிடைச்சதுன்னா நீங்க நம்ம வீட்டுக்கு போய் வாங்குறேன். ஓ எஸ், அவசியம் வரட்டுமா? வாங்க. நீ விரிச்ச வலை பெரிய வலை. மான் விழுந்துட்டுதா? அது கவரிமான், கொஞ்சம் லேட்டா தான் விழும். நானும் கோகிலாவும் இவங்க கிட்ட தான் டைபிஸ்டா இருந்தோம். ஓ, ஒரே பொண்ணு, பெரிய பணக்கார. டப்பா சார், நீ போகலாம். ஏன் சார்? உன்னை எப்போ பிடிக்கணும்னு எங்களுக்கு தெரியும். சீக்கிரம் தோந்து விட சொல்லுங்க சார். இன்னைக்கு 63. மிஸ்டர் தியாகராஜன் இருக்கிறாரா? இருக்காங்க. ஐயா, யாரோ வந்திருக்காங்க. யாரோ எவரோன்னு ஏப்பா சொல்றேன். ரொம்ப வேண்டியவர் வந்திருக்காருன்னு சொல்லு. அம்மா, இவங்க ஐயாவுக்கு ரொம்ப வேண்டியவங்கன்னு சொன்னதை கேட்டேன். அப்பா ஆபீஸ் வேலையா உள்ள இருக்காங்க. உட்கார வச்சுட்டு காஃபி கொண்டு வந்து நோ நான் காஃபி சாப்பிடுற பழக்கம் இல்ல. தண்ணி போதும். தண்ணி கொண்டு வந்து பச்சை தண்ணி கொண்டு வரேன். என்ன ராதா, வீடு தேடி வந்திருக்கிறேன் வாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது? வந்துட்டதுக்கு அப்புறம் அந்த வார்த்தை தேவையில்லைன்னு நினைச்சிட்டேன். I see. உட்காருங்க மிஸ்டர். Thank you. அப்பா வந்து just a minute. ராதா, நீ படிச்ச பொண்ணுன்னு கேள்விப்பட்டேன். வீட்டுக்கு வந்து விருந்தாளிய உட்கார சொல்லிட்டு போறது நல்லா இருக்கா? மரியாதைக்கு 2 வார்த்தையாவது பேச வேண்டாமா? நிறைய பேசலாம். விஷயம் வேணுமே. ஆமா. சாரி மிஸ்டர் அசோக், கொஞ்சம் முக்கியமான வேலையா இருந்தது. பரவாயில்லைங்க ஐயா. என்ன ராமையா, வெறும் தண்ணி கொண்டு கொடுக்குறேன். கேட்டா தானே கொடுக்க முடியும். கேட்கறதெல்லாம் கிடைக்குமா? கேட்கறத பொறுத்து இருக்கு. ராதா, முக்கியமான பேப்பர்லாம் அப்படி இப்படி வச்சுட்டு வந்துட்டேன். அதை கொஞ்சம் எடுத்து வாங்க. உட்கார். இருக்கட்டும். நீங்க பல தடவை வர்றேன்னு போன் பண்ணிட்டு அப்புறம் வரவே இல்லை. ஆமாங்க, அதனாலதான் இந்த தடவை போன் பண்ணாமலே வந்துட்டேன். வந்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம்னு வந்தேன். ஒருவேளை அது உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க சொல்லுங்க. வந்துங்க, என் தம்பியினால என் மனசு, உங்க மனசு, இன்னும் சொல்ல போனா குறிப்பா உங்க மக மனசு எல்லாமே வேதனை அடைஞ்சு போயிருக்கு. இப்ப நான் சொல்ல போறது அதுக்கெல்லாம் ஒரு பிராயச்சித்தமா கூட நீங்க எடுத்துக்கலாம். சரி, நீங்க விஷயத்தை சொல்லுங்க. அது வந்துங்க, அது சுத்தி வளைச்சு பேசுவானே, நேரவே வந்துடுறேன். கரெக்ட். என் வீட்டுல விளக்கேத்தி வைக்க ஒரு லட்சுமி தேவை. அது உங்க மகளை தவிர வேற யாருமே இருக்க கூடாதுங்கிறது என்னுடைய பிரார்த்தனை. அப்படியா? இத நானே வந்து கேட்கறது அவ்வளவு முறையில தான். இருந்தாலும் வேற வழி இல்லை. என்ன, நான் ஒரு அனாதை. எனக்கு சொந்த பந்தம்னு யாருமே கிடையாது. இனிமே அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் என்ன மனசுல நினைச்சிட்டு இருந்தனோ அதைத்தான் நீங்க வெளிப்படையா சொல்லிருக்கீங்க. ஆனா இப்ப என் மக கொஞ்சம் குழப்பத்துல இருக்கா. அது தெளியட்டும், முடிச்சிருவோம். அப்பா, அந்த ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். ஏமா போற? நீங்க ஏதோ பேசிட்டு இருக்கீங்க. நான் எதுக்கு? ஏதோ என்னங்க, எல்லாம் உங்களை பத்தி தான் பேச்சு. நான் இல்லாதப்ப என்ன பத்தி பேசிருக்கீங்க. எனக்கு பிடிக்காத விஷயம் ஒண்ணும் பேசலையே. சார், உங்க பொண்ணு ரொம்ப கெட்டிக்காரி. 4 வார்த்தை பேசினாலும் 400 புத்தகத்தை படிச்ச எஃபெக்ட் இருக்கு. அப்ப நான் போயிட்டு வரேன். புதுசா வந்து வெறும் பச்சை தண்ணி குடிச்சிட்டு போறீங்க. நோ இனிமே பழசுதானுங்களே, அதான் ஒரு தடவை வந்துட்டேனே.
இனிமே ஒவ்வொரு நாள் இங்க வந்து இருக்கிறத ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுட்டு போறேன். வரட்டுங்களா? வெரி குட்.